மக்கள் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏப்ரல் 21 இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. அப்போது சென்னையில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னு சொல்லி, நீங்கள் சாக்லேட் அல்லது கிண்டர் ஜாய்க்கு அடம்பிடிப்பது போல் உங்களுக்கு பிடித்த இந்த விஜய் மாமாவுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசில் இருக்கிற அண்ணா, அக்கா எல்லோரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். ஓட்டு போடாமல் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் காதில் போய் அன்பாக விசில் ஊதி ஓட்டு போட வையுங்கள். விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓட்டு பதிவு முடிந்த பின்னரும் பார்த்திங்கன்னா, நம் குடும்பத்தினரை வழிநடத்தி என் குட்டி நண்பா நம்பிஸ்க்கு உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கம் என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் கோவை மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் கோவை போலீஸ் கமிஷனரிடம் விஜய் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார். அது என்னவென்றால், இத்தகைய பேச்சு அரசியல் முதிர்ச்சியற்ற பிஞ்சு குழந்தைகள் மனநிலையை தேர்தல் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துவதாகவும், ஒரு தந்தையாக எனது சொந்த குடும்பத்திலேயே இதன் கசப்பான விளைவை நான் எதிர்கொண்டுள்ளேன். விஜயின் பேச்சால் தூண்டப்பட்ட எனது குழந்தைகள் அவருக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடவில்லை என்றால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று அழுதார்கள், அடம்பிடித்தார்கள். ஒரு தந்தையாக எனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதோடு எனது குழந்தையின் எதிர்கால மனநலன் மற்றும் ஒழுக்கத்தின் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 123(2) கீழ் வாக்காளர் முடிவில் குறுக்கிடும் வகையில் குழந்தைகளை பயன்படுத்தி உணர்ச்சி ரீதியாக அழுத்தத்தை உருவாக்குவது ஊழல் நடைமுறையாகும். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தேர்தல் கமிஷனுக்கும் இதை பற்றி புகார் தெரிவித்துவேன் என்று கூறியுள்ளார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். குழந்தைகளிடம் இப்படி கேட்டுக்கொண்டது ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்திதானே தவிர இது மிகப்பெரிய குற்றமா என்றால் தெரியவில்லை. எது எப்படியோ தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இதை தீர்மானிக்கட்டும். ஓட்டுக்கு 2000, 3000, 6000 தங்க காசு எல்லாம் கொடுத்தார்கள். அதை ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய குற்றமாக தெரியவில்லை. பரவலாக குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களிடம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று இந்த தேர்தலில் வற்புறுத்தியது உண்மைதான். பலரும் அதை பற்றி சொல்லி நாம் கேள்விப்பட்டோம். எது எப்படி இந்த உத்தி விசிலுக்கு விஜய்க்கு பயன்படுத்திருக்கிறதா என்பது மே 4 அன்று நமக்கு தெரிந்துவிடும். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்க. சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க.